சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். கடந்த ஒரு வாரத்தில் சென்யார் மற்றும் டிட்வா புயல்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3 நாடுகளிலும் பலத்த மழை, காட்டாற்று வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். வீடுகளை இழந்த லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா நாட்டில்தான் இந்த பேரழிவுக்கான துவக்கம் நிகழ்ந்தது. இந்த நாட்டின் மலாக்கா ஜலசந்தியிலிருந்து புறப்பட்ட சென்யார் புயலால் 604 பேர் இறந்தனர். நூற்றுக்கணக்கானவர்களை காணவில்லை. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அவர்களை தேடும் பணி இன்னமும் நடக்கிறது. சென்யார் புயல் தாய்லாந்தையும் மலேசியாவையும் விட்டு வைக்கவில்லை. தாய்லாந்தில் 176 பேர் இறந்தனர். மலேசியாவில் 3 பேர் இறந்தனர். ஆனால் லட்சக்கணக்கான வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. பல பகுதிகளில் அரசு அவசர நிலையை அறிவித்து மீட்பு பணிகளில் இறங்கியது. இந்த புயலால் தாய்லாந்து பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கிறது. டிட்வா புயல் இலங்கையை துவம்சம் செய்துவிட்டது என்று கூற வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளில் இலங்கையை தாக்கிய மிக மோசமான புயல் என இது கூறப்படுகிறது. கனமழைக்கு இதுவரை 366 பேர் பலியாகியுள்ளனர். காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் நடக்கிறது. அவசர நிலை அறிவிக்கப்பட்டு நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்படுகின்றன. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவிடம் பிரதமர் மோடி போனில் பேசி தேவையான உதவிகளை நிச்சயம் செய்வதாக உறுதியளித்துள்ளார். முதற்கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திர கடல் பகுதிகளுக்குள்ளும் வந்து பயமுறுத்தியது. டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்களை சேதப்படுத்தினாலும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. வானிலை அறிவிப்புகளின்படி டிட்வா புயல் தற்போது வலுவிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை சூறாவளி புயல்களின் வழியாக உலகம் சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.